ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் கிராஃப்ட் அண்ட் கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜீரா ரைஸ் வித் தேங்காய் பால் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் உடனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இப்போது புது புது வீடியோஸ் போட்டாலும் வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க ஜீரா ரைஸ் வித் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. அது கூடவே 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி விசில் போட்டு 15 நிமிஷத்துக்கு இந்த மட்டனை வேக வைங்க. ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க. இதில் சுட தண்ணி கொஞ்சம் ஊற்றி 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே 3 அல்லது 4 பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர மொட்டு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அது கூடவே சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது பொடியாக நறுக்கின 2 தக்காளிகளையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய்களை இது போல் கட்டமாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காயை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி கத்திரிக்காயோட நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்த மிளகாத்தூள், நம்ம வீட்டில் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய்த்தூள், கறி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட நம்ம கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். முதல்ல கறி மட்டும் சேர்த்தோம். இப்போது அந்த கறி வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற முந்திரி பருப்பு கசகசாவை மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கும். இந்த கொதித்து வந்த கறியோட 1/4 கப் அளவு தேங்காய்ப்பால், கெட்டியான தேங்காய்ப்பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய்ப்பாலை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. இந்த அரிசியை 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த கழுவின தண்ணியை கீழே ஊற்றிட்டு புது தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க.
பிரியாணி இலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்டுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நெய்யிலேயே சீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க. சீரகத்தை நல்லா வறுத்த பிறகு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியிலேருந்து தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்த பின்னாடி ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள், அரிசி உடையக்கூடாது. நம்ம அரிசியை எந்த டம்ளரில் கப்பில் அளந்து போட்டோமோ அதே டம்ளரில் 3 கப் அளவு தேங்காய் பால் அளந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ருசி பார்த்து சேர்த்துக்கோங்க. பொறுமையாக கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பூ போல் அரிசி வெந்து வந்துட்டுருக்கும். இதுக்கு மேலே பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழைகளை தூவி விடுங்க. பொறுமையாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஜீரா ரைஸ் வித் தேங்காய் பால் மட்டன் குழம்பு ரெடி. ஜீரா ரைஸ்க்கு இந்த மட்டன் குழம்பு சூப்பரான காம்பினேஷன். இந்த சூப்பரான காம்பினேஷனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்லாமிய நண்பர்களுக்கு பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது புது வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.